வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட்டில் அனைத்து வகையான மார்க்கெட்டிங் கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணிக்கிறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நான் உங்க தமிழன் சக்தி. 2000 வருடங்களுக்கு முன்னாடி சாதாரணமா தான் அந்த ஒரு காலை பொழுது விடியுது. ஆனா தஞ்சைக்கு பக்கத்துல இருக்கிற வெண்ணி பரந்தலைங்கிற இடத்துல அன்னைக்கு மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த போர் ஒண்ணு நடக்க இருந்துச்சு. போர்க்களத்தின் ஒரு பக்கம் யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படைன்னு லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட சேரனும் பாண்டியனும் 11 வெள்ளீர் குறுநில மன்னர்களோட கம்பீரமா நிக்கிறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு படை அப்படின்னா, ஆயிரக்கணக்கான யானைகள் ஒரே நேரத்துல ஆக்ரோஷமா முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த வெண்ணி பரந்தலை பகுதி முழுக்க நில அதிர்வுகள் ஏற்படுது. இந்த பிரம்மாண்ட படைக்கு எதிர்பக்கம் பார்த்தா வெறும் வேலும் வாளும் கேடயங்களும் ஏந்திய எந்த வகையான ஒரு போர் பயிற்சியும் இல்லாத ஆயிரக்கணக்கான சாதாரண பொதுமக்கள் வீரர்களா நிக்கிறாங்க. இருந்தாலும் யாருமே வெல்ல முடியாத ஒரு பெரும் படைய எதிர்த்து நிக்கிறோமேங்கிற பயமோ நடுக்கமோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஏற்படல. காரணம், அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தது கரிகால சோழன். இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சேர பாண்டிய மன்னர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வழக்கமா எந்த ஒரு போர்க்களத்திலையும் மன்னரோட உயிர் தான் மிக முக்கியமானது. அதனால மன்னர் எப்பவுமே படையின் நடுவுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் குதிரைப்படை, யானைப்படை போன்ற மத்த படைகள் எல்லாமே நிக்கும். ஆனா இங்க என்னடானா, கரிகாலன் ஒட்டுமொத்த படையையும் பின்னாடி வச்சுக்கிட்டு மன்னராகிய அவன் முன்னாடி வந்து நிக்கிறானே. இது வரைக்கும் ஒரு போருக்கு கூட போகாத பொடியன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு போர் வியூகங்கள் கூட தெரியாத ஒரு முட்டாள் பைய கிட்டையா சண்டை போட வந்திருக்கோம் அப்படின்னு ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. இத மறுபுறத்துல நின்னுக்கிட்டு இருந்த கரிகால சோழனும் சின்ன புன்னகையோட அமைதியா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. பாண்டிய மன்னருக்கோ பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு பக்கபலமா பக்கத்துல இருந்தது நூற்றுக்கணக்கான போர்கள்ல வெற்றி வகை சூடிய பெரும் சேரலாதன்கிற சேர மாமன்னர். இதனால இந்த பொடி பையன் கரிகாலனை சீக்கிரமா கொன்னுட்டு சோழ தேசத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்த கரிகால சோழனை கொஞ்சம் உற்று கவனிக்கிறாரு. உடனே பாண்டிய மன்னன், சேரலாதரே, கரிகாலன் வலது கையில் பெரிய வாள் இருக்கிறது, இடது கையில் ஈட்டி ஒன்று இருக்கிறது, முதுகில் கேடயமும் சில அம்புகளும் இருக்கிறது. அது என்ன, அவன் இடுப்பில் ஒரு பெரிய கல் போன்ற அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சேர மன்னரை பார்த்து கேட்க, சேர மன்னரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே, அட ஆமா, எதற்கு இந்த பொடியன் இடுப்பில் கல்லை கட்டியுள்ளான்? சரி, பார்க்கலாம். வெறும் 1000 வீரர்களையும் சில யானைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த கரிகாலன் எத்தனை நிமிடங்கள் தாக்கு பிடிக்கிறான்னு சொல்லி ஆணவத்தோட முன்னேற காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டாங்க. அவங்க யாருக்குமே தெரியல.